வருஷமா அந்த கோயில் பூச்சிருக்காத காரணமே இந்த ரவிராஜன். ஆமா, நீங்க என்னதான் சொல்றீங்க? இந்த வாரடி ராஜா என்னோட சுயநலத்துக்காக 15 வருஷமா அந்த கோயிலை பூட்டி வச்சிருக்கேன். நாங்க இந்த வருஷம் மாரியம்மன் திருவிழாவை எடுத்து நடத்தலாம்னு ஊர் சனமெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. உனக்கு என்ன குழந்தையா குட்டியா என்ன? நாங்க அப்படியா? எங்களுக்கு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, அதுக்கு மேல சாமி கும்பிட போகணும், எல்லாத்துக்கும் மேல எல்லாம் பார்க்கணுமாப்பா. நாங்க கோயில பூட்டி வச்சு உனக்கு நல்லதில்ல, எங்களுக்கு நல்லதில்ல. கோயில பூட்டி வச்சிருக்கனால ரவிராஜா உன் சுயநலத்துக்காக பதவி வெறி பிடிச்சு திரியுது. 18 பட்டி கோயிலும் இப்ப பூட்டியே கிடக்குது. உனக்கு நல்லதா இந்த ஊருக்கு நல்லதா? கோயில் 18 வருஷமா பூட்டி இருக்குதா? அதுக்கு காரணம் ரவிராஜா தான். எனக்கு பதவியை கொடுக்க சொல்லுங்க. எண்ணி 15 நாள்ல அந்த கோயில் பண்டிகையை நான் நடத்தி காட்டேன். என்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்குதா? அதனால கோயில நான் நடத்தி காட்டுறேன். நீங்க சொல்றீங்க கோடி கோடியா பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், நாங்க கோயிலுக்கு போகாம இருக்க முடியுமா? பாராட்டி போவோம். இந்த வருஷம் திருவிழா நடத்தியே ஆகணும். தப்பு பண்ணிட்டியா முத்துசாமி? தப்பு பண்ணிட்டியா? நாட்டு மேல பல்ல போட்டு 4 பேருக்கு முன்னாடி இப்படி கலக்கிற பேசிட்டியா முத்துசாமி? இந்த ரவிராஜா ஒன்று சொல்ற கேட்டுக்க. நான் வேட்டைக்கு போனா மானத்தாடா பிடிப்பேன். நீங்கெல்லாம் மானங்கட்ட நாய்களா? நான் கடலுக்கு போனா சுறாவத்தாடா பிடிப்பேன். இங்க வர்ற முத்துசாமி, நீ பண்டிகையை நடத்துங்க, உன்னை விட மாட்டேன்டா. ஏடா எனக்கா குடும்பம் என்னன்னு சொன்ன? இங்க பார், இதே ஊருக்குள்ள இந்த ரவிராஜா கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட வரடா. அப்படி வந்து உன்னோட குடும்பத்தை இந்த ஊர்ல பிச்சை எடுக்க வைக்க என் பேரு ரவிராஜா. நீ பதவியை தேடி நீ போக கூடாது, பதவி உன்னை தேடி வரும். ஊரு சிரமம்லாம் ஏப்பக்கமடா. இது கிடைக்கும். நீ கேட்டதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தோம், எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வந்தா வா, வண்டினா போ. ஆனா இந்த வருஷம் திருவிழா நடந்தே தீரும். வெட்டுப்படி குத்துப்படி வந்தாலும் இந்த வருஷம் திருவிழா நடந்தே திருவிழா. உன்னால என்ன ஆகுமோ பாத்துக்க. ஏன் என்ன பசங்க நிக்கிறீங்க? வேங்கைய போலாம்.